வெற்றிகரமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நீ அவ்வளோ பெரிய புடுங்கியா? ஓசிஸ் ஒரு இருப்பான் கி 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 பெருமையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. புது பணக்காரன்ல இப்படிதான் நடந்துப்பான். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. வணக்கம் நண்பர்களே, இது என்ன மேட்டர்னு ஆல்ரெடி உங்கள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ரம்ஜானுக்கு எப்பயும் பாய்க்கு தான் பிரியாணி போடுவாங்க. இந்த டைம் ஒரு பாயவே அறுத்து பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க. கிடாக்கரி பிரியாணி இன்னைக்கு ஒரு புட்டி. அவராலையும் ஒரு டைம் ஒருக்கா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாம இருக்கவே முடியாது போல. எனக்கு இது வேணும். முந்தானேத்து என் ஃப்ரெண்ட் இதை பற்றி சொல்லும் போதே சரி எதுக்கு இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டுட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அந்த வீடியோ பார்க்கும் போது தான் இல்லை இது தப்பாக இருக்குது, ரொம்பவே தப்பாக இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் எங்கேயாச்சும் கடைசியில் பேசிடுவோம்னு தான் நினச்சேன். அப்புறம் நேற்று சாயந்தரம் யூடியூப் ஓப்பன் பண்ணால் எல்லாருமே இதை தான் பேசி வச்சுருக்காங்க. இன்ஸ்டா யூடியூப்னு எல்லாத்துலேயும் இதே இஷ்யூ தான். எங்கும் இர்ஃபான் எதிலும் இர்ஃபான். ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு. டெக் பாஸுக்கு அப்புறம் அடுத்த ட்ரெண்ட் இதுதான் சொல்லி அத்தனை பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, இனியும் போடுவாங்க. அப்போதான் நான் ஒன்று யோசித்தேன், நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் இந்த ட்ரெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் ஒரு அடியை போட்டுருவோம்னு சொல்லிட்டு இது ஃபுல் வீடியோவே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். சும்மா சொன்னேன், இர்ஃபான் அடிச்சு வியூஸ் வாங்கிக்கணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவ் அண்ட் இன்டென்ஷன் வேற, அது போக போக உங்களுக்கே புரியும். பட் அதுக்கு முன்னாடி இது என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம். இர்ஃபானும் அவர் ஒய்ஃபு அப்புறம் இன்னொருத்தங்கெல்லாம் வந்து ரம்ஜானுக்கு வந்து டொனேட் பண்ண போயிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு காட்டலான்னு தான் இருந்தேன். ஆனால் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, யாரெல்லாம் இர்ஃபானை பற்றி பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் காப்பி ஸ்ட்ரைக் அடிச்சிட்டு இருக்காரு. தப்பு. இந்த வீடியோ எடுக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தேன், இந்த சேனல்ல இருந்து வீடியோ போட்டிருந்தாங்க. போட்டதுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க வீடியோக்கு. இந்த ஸ்ட்ரைக் அடிச்ச வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து இர்ஃபான் மேலே வந்து சரி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம போடுவோம் தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் அடிக்கிற நீ என்ன திமிரு இருக்கணும் உனக்கு. அதுலதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாச்சு. அதனால என்னால வீடியோ போட முடியாது. என்ன நடந்துச்சு நானே சொல்றேன். அவர் என்ன பேசினாருன்னு ஆடியோ கிளிப் வேணா போடுறேன். இதுதான் எல்லாருக்கும் காண்டானது. அதாவது இவங்க தான் வந்து டொனேட் பண்ண போயிருக்காங்க இல்லாதவங்களுக்கு. இவங்க போனவங்க ஒரு பேசிக் மேனஸ் கார்ல இருந்து இறங்கியும் கொடுக்கல, கார்ல உட்காந்துட்டு வெளியே கை நீட்டி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கார் டோர் விண்டோ சைஸ் இவ்வளவு இத்தினூன் இருக்குமா, அது வழியாக தான் வெளியே நீட்டி இருக்காங்க. இறங்கி கொடுக்கறதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. இவங்க இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க அந்த ஏரியாவில் இருக்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வந்து அவங்க வாங்கும் போது கை நீட்டும் போது கையை உள்ளோடாதீங்க, கையெல்லாம் நீட்டாதீங்க, ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. புரிஞ்சுட்டு பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அங்க வந்தவங்க எல்லாம் வறுமையில் இருக்கவங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியுமா காருக்குள்ள எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது ட்ரெஸ்ஸா ஃபுட்டா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, யாரோ வந்து ஓகே இந்த நாளில் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து கொடுப்பாங்களா, அதே மாதிரி கொடுக்குறாங்க, போய் வாங்கிப்போம், நம்ம கிடைக்காம போயிருமோங்கிறனால தான் நீங்க காருக்குள்ளே உட்காந்துட்டாலும் அங்கே வந்து கையேந்தி வாங்க வந்து நிற்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வரவங்க வந்து எட்டிக்வேட் ஃபாலோ பண்ணி லைன்ல நின்றுலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதை அவங்க மேனஸ் எல்லாம் பண்றது கிடையாது, அது அவங்களோட வறுமை. அதுக்கு போயிட்டு கையை உள்ள விடாதீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, ஏன்னு விரல் நீட்டுறது, இப்படி போய் கொடுக்கறதுக்கு டொனேஷனே பண்ணாம இருக்கலாம்ல. மனுஷன் மரியாதையே இல்லையா? ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம், அது என்ன விஷயம்னே தெரியல, இருந்தாலும் அது என்னன்னே தெரியாமல் கூட அதை வாங்கிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வறுமையில் இருக்காங்கன்னா அவங்க கஷ்டம் நமக்கு புரியாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன் நானே ஒரு டைம் வந்து ஃபுட்டு டொனேட் பண்ண போகும்போது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் தங்கியிருந்தாங்க. அது வீடு கூட கிடையாது, சும்மா டென்ட்டு போட்டு அப்படியே டென்ட்டு கூரை தார்ப்பை அந்த மாதிரிலாம் போட்டு அங்கே தான் படுத்திருப்பாங்க. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்களோ அதை விட அதிகமாக தான் நான் ஃபுட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். இத்தனைக்கு நான் நடந்து தான் போய் கொடுத்தேன். என் கையில் பேக் இருந்துச்சு, பேக் ஃபுல்லாக சாப்பாடு இருந்துச்சு, அதையும் பார்த்தாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து புடுங்க தான் செஞ்சாங்க. அதுக்கு என்ன சரியான வார்த்தை யூஸ் பண்ணுறது கூட எனக்கு சொல்ல தெரியல. அது புடுங்கிட்டு ஓடுறதோ புடுங்கிறதோ கிடையாது, அது பசி. என்கிட்ட வந்து அப்படிதான் வாங்கினாங்க. அந்த இடத்துல நான் வந்து கையெடுங்கம்மா, இப்படிலாம் பண்ணாதீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, நானே தருவேன், கையெடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இர்ஃபான் இல்லை. நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலாக இதை விட இன்னும் எனக்கு காண்டான விஷயம் வந்து ஒரு 2 பசங்க ஏதோ பலூனோ பெண்ணோ ஏதோ ரோட்ல வித்துட்டு நின்றுருக்காங்க. ரொம்ப ஏழை பசங்க மாதிரி தான் இருக்காங்க, நின்றுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறக்கு இவர் சொல்றாரு, அங்க 2 நிக்குதுங்க பாரு, அதுக்குள்ள கூப்பிடு, அதுக்குள்ள இங்க கூப்பிடு. என்ன இதுக காட்டுறேன், அதையும் காட்டுறேன். காட்ட முடியாத, காட்டினா ஸ்ட்ரைக் அடிச்சிருவீங்களா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. சரி காட்டல,
கேட்டுக்கோங்க. அந்த குட்டி பசங்க இது விற்கும்ல நோட்டு புக்கு அது நிக்குதுங்க, அது கொடுக்குறியா? 2 பேர் நிக்குதுங்க பாரு, 2 பேர் நிக்குதுங்க பாரு. எனக்கு இது மட்டும் இர்ஃபானை பார்த்து சீன் இல்ல, இதுக்கு முன்னாடி அங்க போய் அவங்கள அசிங்கமா பண்ணாதீங்கம்மா அது சொன்னது அதுவும் சீனு தான் இருந்துச்சு. இன்னும் எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் இந்த விஷயம், சின்ன பசங்களை அதுக இதுகன்னு சொல்றது. அவங்க பசங்கன்னா அப்படி சொல்லுவாங்களா? அவங்க பசங்க இல்ல, அவங்க பசங்களோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பசங்களோனா அதுக இதுகன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட், யாருனே தெரியாதவங்க ரோட்ல இருக்க பசங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டா? அதுவும் சீன் இருந்துச்சு. இதை விட பெரிய சீ வந்து இவரை பத்தி பேசினதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சாரு பாத்தீங்களா, அது ரொம்ப சீன் இருக்கு. இர்ஃபான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க, யாருக்கு டொனேட் பண்ண போறீங்களோ அவங்க இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு வந்தாலும் வரும்போது சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும், இது பத்துமா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது இவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தா இங்கே இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியே கிடையாது. சரி அப்போதான் யோசிக்கல, வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எடிட்டில் இது பார்த்ததுக்கப்புறம் இது தெரியாதா? யூடியூப்ல இத்தனை வருஷம் இருக்காரு, இத்தனை கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவர், அவருக்கு தெரியாதா நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அது என்னவா கன்வே ஆகும், என்னவா கன்வெர்ட் ஆகும்னு? எப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரிஞ்சு பண்றீங்களா? அப்படிதான் கேட்க முடியும். தெரியாம பண்ணிட்டேன்ல இதுக்கு முட்டு கொடுக்கவே முடியாது. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை, இவ்வளவுதான் பிரச்சனை. இர்ஃபான் பண்ணது பெரிய தப்பு தான், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவுதான். மிஞ்சி போனா இந்த பிரச்சனையை பத்தி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துலயே பேசி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இந்த பிரச்சனை. நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான் இந்த வீடியோவோட மெயின் மேட்ரு. இந்த விஷயம் முக்கியமான விஷயம். இப்ப இந்த இஷ்யூ நடந்துச்சு, இந்த இஷ்யூ இல்ல, இந்த இஷ்யூ நடந்தாலும் அது ட்ரெண்ட் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, நான் உட்பட. அது கரெக்டா தப்பா? என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? நானும் நேத்துல இருந்து பாக்குற நிறைய பேர் இர்ஃபான் பண்ணது தப்பு தப்புன்னு அத்தனை பேர் தப்ப தட்டி கெடுக்கிறதா வீடியோ போடுறாங்க. அவங்களாம் நிஜமாவே அதுக்காக தான் வீடியோ போடுறாங்களா இல்ல சுயநலத்துக்காக ஓகே இந்த ட்ரெண்ட் பிடிச்சிக்கிட்டா நம்ம சேனலுக்கு வியூஸ் அள்ளிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக வீடியோ போடுறாங்களான்னு பார்க்கணும். அது 2. 3வது எப்பயும் மாதிரி இந்த ஷோவை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பார்க்காம இன்னொரு பக்கமும் என்ன நடக்குது, அங்க என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்க போறோம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இர்ஃபான் அந்த விஷயத்துல பண்ணது தப்பு தான், அது ஒரு கேவலமான செயல் தான், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அண்ணா இதுக்கப்புறம் பேச போறது இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஸ்ட்ரைக் அடிக்கிற நீ எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. இப்ப நான் பேச போற இந்த விஷயத்தை எப்பயாச்சும் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது மட்டும்தான் பேச முடியும். இந்த டைம் இர்ஃபான் இஷ்யூ வந்தனால அதை வச்சு பேசுறேன். இதே இந்த டைம் வேற ஏதாவது பெரிய சேனல் ஏதாவது இஷ்யூல சிக்கி இருந்தாலும் பேசியிருப்பேன், அது சின்ன சேனலா இருந்தாலும் பேசியிருப்பேன். ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இர்ஃபான் இஷ்யூன்னு அத்தனை பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் தான் வந்து சென்சிபிளா பேசியிருக்காங்க. நிறைய பேர் போடணுமே, ட்ரெண்ட்ல இருக்கும் போதே போட்டு வியூஸ் ஆளணுமேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. இது என்னங்க விஷயம்? இந்த விஷயத்தை வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்திலேயே பேசி முடிச்சிடலாம். ஆனா போட்டு இழுன்னு இழுத்துருக்கானுங்க. எப்படியாச்சும் இந்த வீடியோ 10 நிமிஷம் கொண்டு வந்தே ஆவன்னு போட்டு ஜவ்வா இழுத்துருக்காங்க. அப்புறம் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசியிருக்காங்க. அது கண்டென்ட் கிரியேட்டர்னு மட்டும் இல்ல, காமன் ஆடியன்ஸும் கமெண்ட்ல வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறத பேசியிருக்காங்க. இர்ஃபானையும் சரி இர்ஃபான் ஃபேமிலி மெம்பர்ஸையுமே வந்து தேவையில்லாம நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண தான் போறோம். அதை வந்து நம்ம ஃபன்னியாகவும் சொல்லலாம், இல்லை வந்து ஏதாவது திட்டியும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அப்யூஸ் பண்ணக்கூடாது. இது வழக்கமாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த இஷ்யூ இது அதுன்னு இல்லை, எந்த இஷ்யூ நடந்தாலும் இந்த மாதிரி அப்யூஸும் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு ஓரமா. அவங்களுக்கு என்ன காண்டு என்ன வன்மம்னே புரியல. அடிக்கணுமே அடிக்கிறானுங்களா இல்லை எதுக்கு பண்றானுங்கன்னே புரியல. இர்ஃபான் அதுவும் இந்த மேட்டர்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டவனுக்கு வீடியோவே சரியா பார்க்கல போல. அவனுக்குலாம் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வீடியோ போட்டிருக்கானுங்க. இர்ஃபான் கொடுக்க போனது ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பணமும் தான். ஃபுட் எல்லாம் கொடுக்க போறேன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. ஓகே ரம்ஜானு டொனேஷன் கொடுக்குறாங்க, அப்போ அது பிரியாணியாக தான் இருக்குன்னு அவனுக்குலாம் அசியூம் பண்ணிட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இர்ஃபான் வந்து சாப்பாடு கொடுக்க போயிட்டு வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குருட்டடி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இர்ஃபான் மேலே நிறைய பேர் காண்டில் இருக்காங்க போல. அது காரணங்கள் இருக்கலாம், ஆனால் தலைமை இதுக்கு முன்னாடி பண்ண நிறையா சம்பவங்களும் ஒரு காரணம் தான். அதுலேயும் சில பேர்லாம் முரட்டு உண்மத்தில் இருப்பானுங்க போல. வீடியோக்குள்ளே பேசுறதை விட தம்ப்நெயிலே போட்டு அடிச்சு தான் தம்ப்நெயிலே வச்சிருக்கானுங்க. இல்லை தம்ப்நெயில் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் அதை வேணா காட்டுறேன். வியூஸ்க்காக நிர்வாணமாக கூட ஓடுவான். இர்ஃபான் பண்ணது தப்பு தான், அதுக்காண்டி வந்து நீ வியூஸ்க்காக அம்மனமாக கூட ஓடுவ அப்படின்னு சொல்றது அது கொஞ்சம் ஒரு லைன் தாண்டி போற மாதிரி எனக்கு தோணுச்சு. அழுக்கு கையை காருக்குள்ள நீட்டாதீங்க, ஏழை மக்களிடம் கெத்து காட்டிய இர்ஃபான். இது எவன் இது போட்டான்னு தெரியல. அழுக்கு கையை காருக்குள்ள நீட்டாதீங்க எல்லாம் சொல்லவே கிடையாது. இவனுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கெல்லாம் வன்மத்தை கொட்டி ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அடுத்து போட்டிருக்கிறதா எனக்கு ஷாக்கான விஷயம். ஆக்சுவலா இதுக்கு ஷாக்காக வேணாம் தான். ஒரு நியூஸ் சேனல் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க தம்ப்நெயில் எப்படி தெரியுமா? நித்தம் தேடி ஓசி சோறு தின்று வயிறு வளர்த்த யூடியூபருக்கு. பிரபலமான ஒரு நியூஸ் சேனல். ஆக்சுவலா நான் பேர் கூட சொல்ல வேணாம், பேர் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும்
ஆனா நான் சொல்ல மாட்டேன். இப்போ யூடியூப் சேனல் அவனுக்கு போட்டு போறானுங்க, அவனுக்கு சல்லிப்பயிலுக வந்து நடக்காததை போடுறானுங்க, இல்லை ஒரு வரம்பு மீறி போடுறானுங்க. சரி, நியூஸ் சேனல் எப்படி இப்படி போடலாம்? இவங்க தம்ப்நெயில்ல போட்டது மட்டும் இப்படி இல்லை, வீடியோவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக ப்ராப்ள யூடியூபர் இர்ஃபான் செய்த சீப்பான பப்ளிசிட்டிக்காக பேசுற மாடுலேஷனே பாருங்களேன். ஒரு ஆப்ல யூடியூபர், சரி அது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி நல்ல பேரு தான். ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். சொல்ற மாதிரி சொல்லிட்டு பேசுற மாதிரி பேசிட்டு என்று சொல்கிறார்கள் நெட்டிசன்கள். இது கரெக்டா? இது ஒரு நியூஸ் சேனல் வந்து இப்படி பேசலாமா? தப்பு மாமா. என்ன பேசுற? என்ன மாமா பேசுற நீ? கேட்டா நாங்க சொல்ல, நெட்டிசன்கள் சொல்றாங்களாம். நெட்டிசன்கள் வந்து இந்த சேனலை பத்தியும் தான் வந்து கொஞ்சம் அசிங்கமா சொல்றாங்க. அதை இவங்க எடுத்து போடுவாங்களா? ஒரு எத்திக்ஸ் கூட இல்லாம அசிங்கமான தம்ப்நெயிலு, பாடி ஷேமிங், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் யூடியூபர் பின்னாடி சுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. கைஸ், நான் சொல்ல வரது ஒண்ணுதான். கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, காமன் ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, இர்ஃபான் பண்ணது தப்பு தான். அதுவும் நம்ம தப்பே பண்ணாலும் எவனும் நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அடிச்சாரு பாத்தீங்களா, அது ரொம்பவே தப்பு தான். அதுக்கு அடிக்கிறதுனா அடிங்க. அதுவும் இது ஒன்றும் தெரியாம நடந்ததெல்லாம் கிடையாது, தெரிஞ்சே வேணும்னு அப்லோட் பண்ணதுதான். அதுக்கு உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துச்சுன்னா, இன்னும் நல்லா அடிக்கிறேன்னா இன்னும் நல்லாவே அடிங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. ஆனா அப்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம அதுக்கு பேசுறோம் அப்படின்னா எதுக்கு பேசுறோம்? இது தப்புடா, இது பண்ணாதடா, திருந்துடான்னு சொல்றதுக்கு தானே பேசுறோம். அப்படி பேசும்போது கரெக்டான கிரிட்டிசிசமா வச்சாதான் அந்த இடத்துல அவங்களுக்கும் மேபி திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் யோசிப்பாங்க அதை பத்தி. நம்ம அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து அவங்க வெறுப்பா தான் எடுத்துப்பாங்க. அவங்க பண்ணது தப்புன்னே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். ஏன் வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஏதோ ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு பேசுறாங்கன்னு சொன்னான்ல, அதுக்கு சொல்றேன். ஏன்ட்டே வந்து இந்த டெக் பாஸ் இஷ்யூ பத்தி போடும் போது வந்து 2-3 பேர்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா எல்லா யூடியூபர்ஸும் அந்த ட்ரெண்டை பத்தி பேசதான் செய்வாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ கிரவுட் தான் உள்ளவா. அந்த டைம்ல மக்களும் அதான் பார்ப்பாங்க, அல்காரிதமும் அதை தான் புஷ் பண்ணும். அல்காரிதம் ட்ரெண்ட்ல இல்லாத விஷயத்தையே காமிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா யூடியூப்ல பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்க போயிருவாங்க. அது அவனுக்கும் தெரியும். அதனால ட்ரெண்டா இருக்க டாபிக் தான் வந்து யூடியூப் அதிகமா புஷ் பண்ணும். நீங்க எவ்வளவுதான் வந்து முக்கி கண்டென்ட் போட்டாலும். ஒரு ட்ரெண்ட் அப்போ வந்து அந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணி வீடியோ போடுறதுல எந்த தப்பும் இல்லை. எல்லாருமே இங்க சேனலை வளர்க்க தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதுல வந்து நமக்கு கன்சர்ன் இருக்கு அப்படின்னா நம்ம அதுல வந்து கரெக்டான விதத்துல ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கலாம். ஆனா இந்த ட்ரெண்டை புடிச்சுக்கிட்டு அவங்களை அசிங்கமா பேசி என்ன வேணா சொல்லி ட்ரோல் பண்ணி கேவலமா வீடியோ போட்டு அது மூலியமா வியூஸ் எடுத்துக்கலான்னு பண்றதுதான் தப்பு. கரெக்ட். இப்படிதான் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு நடந்துச்சான். அந்த டைம் ரொம்ப தப்புன்ட்டு தான் இருந்தான். அந்த சீசன்ல ஊரே போட்டு மாப்பிள்ளைய பொழந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடிடாது. அதுல சில பேர் அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த டைம் வந்து அவனை அப்யூஸ் பண்ணாங்க. வீடியோல அசிங்கமா தான் பேசினாங்க. அது கரெக்டான கிரிட்டிசிசம் கிடையாது. நானும் அந்த டைம்ல வீடியோ போட்டேன் தான். ஆனா நான் பண்ணது கரெக்டா, அவன் பண்ண தப்பை மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ஃபன்னியா சர்க்காசமா பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான். எந்த இடத்துலயுமே அந்த பார்டர் லைன்ல நான் தாண்டல. திரும்ப நான் சொல்றது அதுதான், கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அதை தாண்டி அப்யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து சேனல் இன்னும் 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு டவுட் இருக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. இப்போ இந்த இஷ்யூ ஆனனால வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்றதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க, அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளானோம்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஹெல்ப் பண்றதை வந்து வீடியோ எடுத்து போட்டால் அது நல்லது தானே, நம்ம வந்து அதனால பெனிஃபிஷியல் ஆகணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. அப்படி போட்டால் அது வந்து நிறைய பேர் நல்ல மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பார்க்குறவங்களுக்கும் ஓகே நம்மளும் பண்ணலாம்னு தோணும். ஸோ பண்ணலாம், அது தப்பில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இத்தனை நாள் நான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த இஷ்யூவில் நிறைய பேர் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து வைக்கும் போது மேபி இது வந்து அப்படி பண்ணுறது கரெக்டா இல்லை தப்பான்னு வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நான் புரிஞ்சுப்பேன். நானும் சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் பெரிய ஆளாக யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு. பெரிய ஆள் ஆக தான் தெரியுது நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல இல்லை, அந்த கஷ்டப்படுறவனே நான் தான். ஒரு 5 கோடி எனக்கு கொடுக்க மாட்டியா? ஏன் இப்படி சொல்லிக்கிறேன்? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.